வளமுடன். பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இப்போ பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது, கடன் இல்லாத வீடும் இல்லை. பிரச்சனையே வாழ்க்கை ஆகிடாது. இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். இன்றைக்கி பெருசாக இருக்குது, நாளைக்கு சின்னதாகும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் சில பேர்னா பிரச்சனையை கண்டு பயந்து ஒதுங்குறாங்க. ஐயோ, நமக்கு தான் பிரச்சனை வருது, மற்ற யாருக்கும் இல்லையே அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் அதாவது எப்போ பார் சிடுனே இருப்பான். இப்போ பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ ஏதோ, ஏன்னா அவனுக்கு நிறைய பிரச்சனை தலை மேலே இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆசையாக போய் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு சினிமாக்கே போகணும், நான் சினிமாவுக்கு போகணும், எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டேன். இதுதான் ஒன்று குறைச்சலாக இருக்கா, இங்கே எவ்வளோ பிரச்சனை ஓடிடுது, இப்போ உனக்கு இதுதான் கேட்குதா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு 1008 பிரச்சனைகளை அவன் அப்படி தான் காட்டுவான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், அவன் அவனுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, அவனுக்கும் தொல்லைகள் இருக்குது, அவனுக்கும் வருமானம் கம்மி தான். அவன்கிட்ட போனவன அவன் என்ன அணுகுவான், அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் ஒரு சாந்தமான, அவன் என்ன சொல்லுவான், இன்றைக்கி என்கிட்ட இல்லை, உங்களை கூப்பிட்டு போனோன்னு ஆசை தான், என்ன செய்யுது, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, நான் கண்டிப்பாக உங்களை எல்லோரும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு நிதானமாக சந்தோஷமான பதிலை சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒரு சாதுரியமான பேச்சால் பண்ணுவான். அப்போ அவனுக்கு நிறைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம்லாம் வராது. ஏன்னா அவன் எல்லா பிரச்சனையும் அப்படியே இன்முகத்தோடு எடுத்துகிட்டு போயிடுறான். அவனுக்குள்ளேயே போட்டுன்னு மற்றவங்களுக்கு. இவன் அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணால், ஒரு தோட்டத்தில் காய்கறிலாம் போட்டு விவசாயம் பண்ணின்னு இருந்தான். அவன் என்ன பண்ணான், திடீர்னு இந்த ஒரு நண்பரை பார்த்தோன்னே, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு எத்தனை பசங்க, எப்படின்னா எதுலாம் கேட்டான். கேட்கும்போது அவன் சொன்னான் பாருங்க, அவனுடைய பிரச்சனைகள், கவலைகள், தொந்தர்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்படி தான் பாருக்கு அப்படின்னு சொல்லித்தான். இவனுக்கு என்னடானா, இன்னும் நம்மளை விட இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை அதிகமாகுது, வருமானமும் கம்மியாகுது, இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆதங்கம் தாங்க முடியல. ராத்திரிலாம் நினச்சி பார்த்து தூக்கமே வரல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு நீதி சொல்கிற ஒரு துறவி இருந்தார். சரி, இந்த துறவிக்கிட்ட போய் நம்ம குறைய சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட போனவுடனே அவர் எதுக்குப்பா வந்திருக்க அப்படின்னு கேட்டார். இல்லை, இது மாதிரி எனக்கு ஒரே பிரச்சனைகளாக இருக்குது, என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி என்னுடைய நண்பன் ரொம்ப பிரச்சனையே அதிகமாகுது, அவனுக்கு வருமானம் கம்மியாகுது, அவன் சந்தோஷமாக சிரிப்பாக இருக்கான், அதுதான் எனக்கு என்னான்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானான். சொன்ன உடனே அந்த துறவி என்ன பண்ணாராம், அமைதியாக இருந்தாராம், எதுவுமே பேசிக்கலையா, சைலண்ட்டாக இருந்தாராம். இவனுக்கு என்னடா, நம்ம கேட்ட கேள்விக்கு இவர்கிட்டேருந்து எந்த பதிலும் வரலையே அப்படி சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தோன்னே இவனுக்கு கோபம் வருது. சரி, 4 கேள்வி கேட்டுடலாமே, நான் நம்ம ஒருத்தர் கேட்டோம், நீ ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறிய, அப்போ என்ன அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ளே 1008 எண்ணம் கோபம் தான் வருது. சரி, நம்ம கோபப்பட்டு இவர் எதாவது சொல்லிட்டோம்னா இவர் நம்மளை சாப விட்டுற போகிற அப்படின்னு நினச்சிக்கின்னு இவன் என்ன பண்ணா, அமைதியாக போயிட்டு மறுநாள் திருப்பி அதே துறவிக்கிட்ட வந்தான். என்ன சாமி, நேற்று நான் சொன்னேன், எனக்கு ஒரு நீதி சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே சொல்லலையே, எப்படி அப்படின்னு கேட்டவுடனே அப்போது அந்த துறையை சொன்ன மென்மையாக அமைதியாக இருந்தார், சிரிப்பாக இருந்தார். ஏன் அப்படின்னு. அப்புறமா, இல்லை சாமி, நான் நேற்றும் கேட்டேன், இன்றைக்கும் கேட்டேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கிறீங்க, இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னா. அப்போ தான் சொன்னாரா, பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் வருமானம் எவ்வளோ வந்தாலும் வருமானம் பத்தாது, அதுக்கேற்ற தேவைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இது போதும்னு நினைப்பேன், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் தானே, இதை விட்டு இன்னொன்று வாங்கலான்னு நினைப்பேன். இந்த பிரச்சனைகள் உன் மனசில் என்னன்னா, பிரச்சனைகளை மட்டும்தான் நீ பார்க்குற, மற்றது எதையும் நீ பார்க்கல, பிரச்சனைகளை மட்டும் நீ பார்க்கறதுனால உனக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, மற்றவங்கெல்லாம் தெரியல. இருக்கிறத வச்சுன்னு சந்தோஷமாக வாழணும், பிரச்சனைங்க வரதான் வரும், அதுபோல் அவன் இருக்கிறத வச்சுன்னு அவன் சந்தோஷமாக வாழறான். சரி, பிரச்சனை வந்துச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம், இதை குத்தி ஏன் நம்ம மனசை போட்டு குழப்பிட்டுப்பானேன்றதுனால தான் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறான். நீ வெறும் பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குற, உன்னுடைய பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குற, மற்றவங்க பிரச்சனையை நீ கணக்கில் எடுத்துக்கல. அதனால் உனக்கு இந்த
அப்புறம் தான் அவனுக்கு அறிவு வந்தான். அடடே நம்ம எல்லாரையுமே நம்ம பிரச்சனையில் எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டோமே, எல்லாருமே பிரச்சனை நம்ம கஷ்டமாக இருந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கஷ்டமாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சோமே, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்காதா, ஏன் நம்ம இதை புரிஞ்சுக்காத போயிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் அப்போ தான் அவனுக்கு அந்த அறிவு ஞானோதயம் வந்துதான். சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வீட்டுக்கு போனானான். போனவுடனே அதிலேருந்து அவன் வந்து இருக்கிறத கொண்டு வாழலாம். ரொம்ப பேராசைப்படக்கூடாது. ஆசை இருக்கணும், ஆனால் அதையே வந்து பேராசையாக மாறிடக்கூடாது. நம்ம கையில் 4 பைசா வந்தாலும் அதை வச்சுன்னு அதுக்குள்ளே வாழ்க்கை நடத்தி சந்தோஷமாக வாழ நினைக்கிறது தான் வாழ்க்கை. இது மாதிரி வாழ்ந்தால் உனக்கு எந்த நாளும் துயரன்றது உங்ககிட்ட வராது. உன்னுடைய நீ உழைச்ச காசில் 4 பைசா தர்மம் பண்ணு. நீ 4 பேர் வந்தான்னா அவங்கள கவனி, அதுவே ஒரு தர்மந்தான் இப்படின்னு சொல்லி அதோட அவன் என்ன பண்ணான்னா, இனிமேல் வந்து நான் வந்து செஞ்சதெல்லாம் தப்பு அப்படி சொல்லிட்டு துறவிக்கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போனானான். இதுதான். இதனால் என்ன செய்யணுன்னா, பிரச்சனையை கண்டு பயந்து வீட்டில் இருக்கவங்கள டார்ச்சர் பண்ணிக்கின்னு இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பிரச்சனை வரும், போகும். நம்ம தான் அதை கடந்து போகணும். அது நம்மளை கடந்து போகணும், நம்ம தான் அதை கடந்து போகணும். அதுக்காக என்ன, அதுக்காக மூஞ்ச தூக்கி வச்சுன்னு சிறு சிறு குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது வேண்டாம். அதனால் குடும்பம் அப்படின்னும்போது அதுக்கேற்ற மாதிரியும் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும். நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.